இங்கே மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, அல்லது கீழே உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. ஆனால் நம்ம இயக்குகிற இணைக்கிற ஒரே குடும்பம் ஒரே உறவு என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமும் உதயசூரியனும் கருப்பு சிவப்பு மட்டும்தான். அந்த குடும்ப உணர்ச்சியில் ஆலந்தூர் பகுதியில் நின்று பேசுகிறேன். பெருவாரியாக இஸ்லாமியர்கள் வாழுகிற பகுதி. இந்த வண்டி தெருவிலே ஏறக்குறைய 4-5 முறை பேசி இருக்கிறேன். பேசி முடித்து விட்டு போகிற போது, குறிப்பாக அதுவும் இது புனித ரமலான் மாதம், 5ஆம் நோன்பு முடித்து 6ஆம் நோன்பை எதிர்நோக்கி இருக்கிற இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் சூழ்ந்திருக்கிற பகுதி. பேசுகிற போது அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், நங்கநல்லூர் ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் இருக்கிறது, அங்கே கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கான இடத்தை வைக்கிறீர்களே, இங்கே கொண்டு போய் ஒரு திருவல்லிக்கேணியை உருவாக்குகிறீர்களே என்று ஒரு குரல் வந்ததாக வாட்ஸ்அப்பிலே சொன்னார். இதிலே என்ன தவறு இருக்கிறது? இதில் என்ன தவறு இருக்கிறது? இந்தியாவினுடைய உண்மையான முகம் இதுதான். சமத்துவ சமதர்ம சமூகம் தான் இந்தியாவின் முகமே தவிர ஒரு சாராருக்கு மட்டும்தான் இந்த நாடு, அது ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் இந்த நாடு என்று இல்லை. எங்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள். அந்த உறவுகளுக்காகத்தான் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுடைய புனித ரமலான் மாதம் என்று சொன்னேன். ஒவ்வொரு இஸ்லாமியருடைய 5 கடமைகளில் நிறைவு கடமை என்பது ஹஜ், புனித யாத்திரை மேற்கொள்வது. அப்படி புனித யாத்திரை மேற்கொள்ளுகிறவர்கள் எங்கெங்கோ சுற்றுகிறார்கள். பக்கத்திலே நம்முடைய வட சென்னையிலே ஏதோ ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய இடத்திலே வந்து போய் அவர்கள் தட்டு தடுமாறுகிறார்கள், வயதானவர்கள் பாடுகிறார்கள் என்ற செய்தி நம்முடைய அமைச்சரின் மூலம் முதலமைச்சருக்கு போனது. நாகப்பட்டினத்திற்கு போய் அங்கே அறிவித்தார், 65 கோடியில் புதிய ஹஜ் இல்லம் விமான நிலையத்திற்கு பக்கத்திலேயே கட்டப்படும் என்று சொன்னார். இது ஒரு செய்தி. இதை ஏன் சொல்லுகிறேன்? இப்படி சிந்திப்பதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவருக்கு தான் இந்த விழா கொண்டாடுகிறோம். எப்படி சிந்திக்கிறார்? இது என்ன ஆச்சரியம்? ஒரு ஹஜ் இல்லம் என்பது புனித யாத்திரை. நாம் இந்துக்கள் எப்படி பழனிக்கு பாத யாத்திரை போகிறோம், திருச்செந்தூர் முருகனை காண இங்கிருந்து பாத யாத்திரை போகிறோம், கேரளாவில் இருக்கிற ஐயப்பனை பார்க்க பாத யாத்திரை போகிறோம், கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை, அங்கே போக முடியாதவர்கள் இங்கே அடையார் பெசன்ட் நகரிலே இருக்கிற வேளாங்கண்ணியார் அந்த சர்ச்சுக்கு நீங்கள் பாத யாத்திரை போகிறீர்கள். இப்படி எல்லா மதமும் பாத யாத்திரை போகிறோம். அப்படி போகிற போது ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நேரத்தில் அவர் அறிவித்தவருடைய நோக்கத்தை உங்களுக்கு உணர்த்த எத்தனிக்கிறேன். ஒரு ஜனநாயக பூர்வமான தலைவரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்கு இந்த கருத்தை சொல்லுகிறேன். அது வெறும் ஆட்சி இல்லம் அல்ல, அது வெறும் ஆட்சி இல்லம் அல்ல. அமைச்சர் பேசினார், அவர் இன்றைக்கு அமைச்சர் அல்ல, 2 முறை அமைச்சர். தொடர்ச்சியாக உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கீழே உட்கார்ந்து இருக்கிற அண்ணன் சையத் அபுதாகிரை பார்த்து, என்ன அபுதாகிர், நீயும் நானும் தானே அங்க போனோம், அந்த நிலத்தை பார்த்தமே, அப்படி என்று பேசக்கூடிய ஒரு ஜனநாயக மனப்பான்மை கொண்ட ஒரு பேர் இயக்கத்தில் நீங்கள் உறுப்பினராக இருப்பதற்கு நாம் பெருமை அடைகிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன்? இந்த நாடு சிதிலாக போவதற்கான வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசை நாம் எப்படியாவது விரட்டி அடிக்க வேண்டும் என்று ஒரு தலைவன் போராடினார். டெல்லி ஏன் தோற்று போனது? டெல்லி ஏன் தோற்று போனது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற உன்னவாத தலைவனுடைய பேச்சை கேட்காததனால் டெல்லி தோற்று போனது. ஏன் தோற்று போனது? ஆம் ஆத்மி ஒரு பக்கம் நின்றது, காங்கிரஸ் ஒரு பக்கம் நின்றது, பாஜக வெற்றி பெற்றது. பிரிவினை தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எனக்கு நினைவு சரியாக இருக்கிறது, 3 பிறந்த நாட்களுக்கு முன்னால் இதே நந்தம்பாக்கத்தில் நடந்த தலைவரின் பிறந்த நாள் விழாவில் எல்லா அகில இந்திய தலைவர்களும் வந்தார்கள். தேர்தல் இன்னும் ஓராண்டு இருக்கிறது. ஏன் பேசுவதை நிறுத்தினேன்? எங்கள் இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம்? எங்களை வழிநடத்துகிற தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள்? எங்களுக்கு அரசியல் இயக்கத்தை வழிநடத்தி எங்களுக்கு அரசியல் பாடம் எடுத்த தலைவர்கள் எப்படி என்றால்,
ஒரு மதத்தினர் வழிபாடு நடத்துகிற போது, அவர்கள் பாங்கொலிக்கிற போது நாம் பேசுகிற சத்தம் அவர்கள் துவாவில் எந்த தொந்தரவையும் செய்துவிடக் கூடாது என்ற அரசியல் கண்ணியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் நிறுத்தினோம். ஆனால் ஏன் இதையும் மையப்படுத்துகிறேன்? இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு பெயர் சங்கி கூட்டம். அந்த சங்கி கூட்டத்திற்கு பிறகு வருவோம். நந்தம்பாக்கத்தில் நடந்த பிறந்தநாள் விழாவிலே தொடர்வோம். அந்த பிறந்தநாள் விழாவிலே தலைவர் சொன்னார், இங்கே கூடியிருக்கிற எல்லா சகோதரர்களும் என் கையை பற்றி வாருங்கள், நாம் மோடி என்கிற சர்வாதிகாரியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று குரல் கொடுத்தார். எல்லோரும் வந்தார்கள். எல்லோரும் தலைவரின் கையை பற்றினார்கள். ஆனால் மேற்கு வங்கம் இன்னும் சில மாநிலங்களில் தலைவரின் கையை பற்றாமல் கூட்டணியை உடைத்தார்கள். மோடி சர்க்கார் சொன்னது 400 இடங்களை நாங்கள் வெற்றி பெற்று இந்திய அரசியலமைப்பை திருத்துவோம் என்று சொன்னார்கள். தலைவர் சொன்னார் கலைஞரின் பிள்ளை, நான் சொல்லுகிறேன், திமுக என்கிற இயக்கம் இந்தியாவில் இருக்கிறவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன தலைவருக்கு தான் பிறந்த நாள். அந்த தலைவர் சொன்னார், உங்களை சுருட்டி வைப்பது என் வேலை என்றார். இன்றைக்கு பாஜகவிற்கு பெரும்பான்மை இல்லை. பாஜகவிற்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை. இதற்கு யார் உழைத்தது என்றால் நம் இயக்கத்தின் தலைவர், ஒப்பார் வெக்காரும் இல்லாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவர். அவர் பேச்சை டெல்லியில் கேட்க மறுத்ததால் இன்னைக்கு பாஜக டெல்லியை கைப்பற்றி இருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறோம்? நமக்கு கிடைத்த தலைவர் எப்படி? வக்ஃப் வாரிய சட்டம், இங்க இருக்கக்கூடிய என் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள், உங்கள் காதுகளை 10 நிமிடம் கொடுங்கள். திமுக என்கிற உரிமையில் கேட்கிறேன். இந்த இயக்கம் தான் உங்களுக்காக எல்லா நேரமும் உங்களை எந்த சங்கி கூட்டமாவது தொட வந்தால் அதற்கு முன்னால் கருப்பு சிவப்பு கொடியோடு திமுக தொண்டர் நின்று உங்களை பாதுகாப்பார். அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன், வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் வந்திருக்கிறது. நீங்களும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கவிஞர் வைரமுத்து ஒரு கவிதை எழுதினார். இதோப்பா ஒரு இந்துவை அடிக்க வந்தார்கள், மற்றவர்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்தார்கள். பிறகு ஒரு கிறிஸ்தவனை அடிக்க வந்தார்கள், மற்றவர்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்தார்கள். ஒரு இஸ்லாமிய அடிக்க வந்தார்கள், மற்றவர்களும் கைகட்டி வேடிக்கை பார்த்தார்கள். எல்லாவற்றையும் அழித்து முடித்து விட்டு ஒரு சர்வாதிகார கும்பல் சொன்னது நாங்கள் தான் மதம் என்று அப்படின்னு வைரமுத்து எழுதியிருப்பார். அந்த வரியை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இங்கே உட்கார்ந்து இருக்கிற பெரும்பாலானோர் இந்துக்கள், ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற யாரையும் நீ என்ன சாதி என்று நீங்கள் கேட்டு உட்காரவில்லை, என்ன மதம் என்று கேட்டு நீங்கள் உட்காரவில்லை. ஏன் தெரியுமா? இதுதான் இந்த திராவிட இயக்கம் நமக்கு கொடுத்திருக்கிற சமத்துவ நீதி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இந்த 3 பேரின் வடிவமாக நமக்கு கொடையாக, காலக்கொடையாக வந்திருக்கிற ஒரு தலைவரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விழாவை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏன் இதை சொல்லுகிறோம்? ஒண்ணு இல்லம்மா, நான் சொன்னேன்ல, 3 முடிச்சு சீரியல் 8:36, 6 நிமிஷம் ஆச்சு. மருமகன் முடிஞ்சு 3 முடிச்சு. உங்களை எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியில் இருக்கீங்க. எனக்கு தெரியும் நீ எப்போ முடிப்ப, நாங்க எப்போ வீட்டுக்கு போறது அப்படின்னு. ஆனால் ஒரு செய்தி சொல்லுகிறேன். ஜாலியா வீட்டுல டிவி பார்க்கணும். இப்ப டிவி எல்லாம் ஒரு பிளாட்டான டிவி. வீட்டுல பரிவாரியான வீடுகள்ல ஏசி இருக்கு. ஒரு கையில டிவி ரிமோட், இன்னொரு கையில ஏசி ரிமோட், ரெண்டையும் வச்சுக்கிறோம். நம்ம வீட்டுக்காரர் இந்த நேரத்துல வந்து தோசை கேட்டாருன்னா, என்னப்பா தோசை, இருங்க நாடகம் முடிச்சுட்டு வரேன், இப்ப எனக்கு தோசை தரியா இல்லையான்னு கேட்டா திட்டிக்கிட்டே கிச்சனுக்கு போறீங்க, தோசையும் போடுறீங்க. என்ன சட்னி என்னன்னு கேட்டா தேங்காய் சட்னி. என்ன டெய்லி தேங்காய் சட்னி? ஒரு நாளைக்கு அரளி விதை அதைச்சு சட்னி கொடுத்துறேங்கிற அளவுக்கு நம்ம பெண்கள் போயிட்டாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 திட்டத்தை அமைச்சர் சொன்ன. முதல் திட்டம், எல்லார் கையிலயும் போன் இருக்கு. 5ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ முதலமைச்சர் ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறாரா? வாங்குறவங்க எல்லாம் சத்தமா அனுப்புறாருன்னு சொல்லுங்க பாப்பா. எனக்கு கேட்கணும். வாங்குறவங்க எல்லாம் சத்தமா சொல்லணும். இந்த கையை தூக்காம, வாங்குறவங்க பாதி பேர் கை தூக்கல,
நாங்க இங்க இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், வாங்காதவங்க கை தூக்க நிப்பாட்டிடுவோம். ரைட், இந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, இது ஒரு உரிமை. முதலமைச்சர் இதை செய்கிறார். நான் ஒரு செய்தி சொல்றேன்மா, நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, என் நெஞ்சை தொட்ட நிகழ்வு. இந்த மாதிரி ஒரு கூட்டத்திற்கு வேலூர் பக்கத்துல ஜவாத் மலைக்கு போறேன். இங்கேயாவது நம்ம படித்தவர்கள், பண்பானவர்கள், ரொம்ப ஃபேன்சி சிட்டியில வாழ்றோம். ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு, அர்பன் ரைட்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கு, சுக்குபாய் இந்த பக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஜவாத் மலைங்கிறது எதுவுமே இல்லாத இடம். அங்க ஒரு அம்மா கூட்டம் முடிஞ்சு போனோட என் கையை பிடிச்சி இழுத்தாங்க. தம்பி வா. என்னம்மா உன் பேர் என்னம்மா? என் பேர் அஞ்சல, நான் கட்சிக்காரி அப்படின்னா. அந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு. திமுக காரனுக்கும் திமுக கட்சிக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு. திமுக காரனா அமைச்சர், திமுக காரன் ஆட்சி இருக்கு இல்ல, எம்எல்ஏ இருக்கு இல்ல, மந்திரி இருக்கு இல்ல, நாங்க செத்தாலும் திமுக. எங்க உடம்புல ஓடுற ரத்தம் கருப்பு, எங்க உடம்புலயே அதுதான். சில பேர் வருவான், ஆட்சி வருவான், ஆட்சி போனோம்னு போயிடுவான், அவன் கட்சிக்காரன். திமுக காரனுக்கு இருக்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, எப்பவுமே நான் கட்சிக்காரன் அப்படிமா, நான் திமுக காரன்மா. அந்த அம்மா கையை பிடிச்சி சொல்லுச்சு, நான் திமுக காரன். அப்படியாம்மா, என்னம்மா பண்ற? நான் பூ வித்துக்கிட்டு இருக்கேன். நான் பூ வித்துக்கிட்டு இருக்கேன். பூ விக்கிறியாம்மா? எங்கம்மா வீடு? நான் எனக்கு வீடு இல்லை, நான் இங்கதான் இருக்கேன், பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். நான் போய் பூவா சத்துவாச்சேரியிலேயே ஏதோ ஒரு ஊரு சொல்லி அங்க இருந்து பூ வாங்கிட்டு வருவேன், நான் கட்டி நான் வித்து அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, வீட்டுக்காரங்கம்மா, என் புருஷன் செத்து போயிட்டாரு, பிள்ளைங்க 2 பிள்ளை, அப்பா ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எப்படிமா கல்யாணம் பண்ண? அதுதான் எங்க அப்பா கலைஞர் வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு நிதி கொடுத்தாருல, அதுல எழுதி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சரிம்மா, பையன் அவன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பச்சை கட்டி என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் தனியா இருக்கிறேன். சரிம்மா, இப்ப என்னதான் பண்றீங்கன்னா, தபார் எங்க ஊராட்சி டிவி இருக்கு பத்தியா, இதுதான் கலைஞர் கொடுத்த டிவி. உன் விவாதம் வர்றப்பெல்லாம் நான் டிவியை போட்டு பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு. சரிம்மா, வேற என்னம்மா? உனக்கு தெரியுமா, 5ஆம் தேதி ஆனா எங்க வீட்டு புள்ள ஸ்டாலின் என்கிட்ட பேசுது மாசம் தபார் பட்டன் போன் அப்படின்னு. ஒரு அம்மாவினுடைய பெருந்தன்மை பாருங்க. 5ஆம் தேதி ஆனா சிஎம் முதலமைச்சர் அந்த அம்மாட்ட பேசுறாரா? நான் கேட்டேன், ஏமா என்கிட்ட அவ்வளவு பேசுறது இல்லை, என்கிட்ட பேசுறாருந்துச்சு. என்னம்மா, நான் என் புருஷன் அனாதையா விட்டுட்டு போயிட்டான், என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், பக்கத்துல வச்சு பாத்துக்க வேண்டிய என் பையன் பாத்துக்கல, எனக்கு அப்பாவா, எனக்கு அண்ணனா, எனக்கு என் பிள்ளையா, கலைஞர் பெத்தெடுத்த புள்ள முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாசம் 1000 ரூபாய் இந்த போன்ல அனுப்பிடுறேன். நான் எடுத்து செலவு பண்ணல, பூவிக்கிற காசுல நான் வாழ்ந்துக்கிறேன். ஆனா இப்ப என் அக்கௌண்ட்ல 18,000 ரூபாய் இருக்கு. என் வாழ்க்கையில 10,000 ரூபாய்க்கு மேல என் வங்கி கணக்குல இல்ல, இப்ப 18,000 ரூபாய் வச்சிருக்கேன்னு சொன்ன காரணத்தினால அந்த அம்மாவுக்கு அங்கேயே ஒரு கோரிக்கை மணி எழுதி கொடுத்து சிஎம் செல்லுக்கும் சிஎம் ஆபீஸ்க்கும் அனுப்பி அங்க லோக்கல் மினிஸ்டர்டையும் சொல்லி அஞ்சலி அம்மாவுக்கு இப்போ ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கோம். பெற்ற பொருளை மகிழ்ச்சியோடு அந்த அம்மா சொல்லுது, பெற்ற பொருளை எனக்கு 1000 ரூபாய் ஸ்டாலின் நம்ம என்னுடைய புள்ள அது அனுப்புது, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் யார் கையையும் ஏந்தி பிச்சை எடுக்காம வாழ்றதுக்கான வாழ்க்கை தகுதியை எங்க வீட்டுக்குள்ள ஸ்டாலின் எனக்கு கொடுத்திருக்குன்னு எத்தனையோ கோடி அஞ்சலை அம்மாக்களை பார்த்து நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே சில பேர் கை தூக்கிறீர்களே, எங்களுக்கு வரவில்லை என்று, நீங்களும் அஞ்சலை அம்மா போல இன்னும் 2 மாதத்தில் எங்களுடைய துணை முதலமைச்சர் அதற்காகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அத்தனை நிதியையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். இப்ப பிரச்சனை என்ன? நிதி வருது, பாதி பேருக்கு கொடுக்க முடியல. அதுக்கு மேல நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போதா? காலையில போறாங்களா இல்லையா? சின்ன பிள்ளைங்க போதா? இப்ப நீங்க காலையில சாப்பாடு கொடுத்து அனுப்புறீங்களா? சத்தமா இல்ல. யார் கொடுக்கிறா? ஸ்கூல்ல யார் கொடுக்கிறா? காலை உணவு திட்டம். இது என்ன பெரிய காலை உணவு திட்டம்? நம்ம கிட்ட நிறைய வசதி இருக்குங்க. இது ஆலந்தூர் மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய நகரத்துல நம்ம கிட்ட பெருசா வசதி இருக்கு. இப்பதான் மாவு பாக்கெட் மூளைக்கு மூளை போட்டு விற்கிறாங்க. நாமளே 10 ரூபா 15 ரூபா கொடுத்து 1 கிலோ மாவு வாங்கி வீட்டுல தோசை சுட்டு கொடுத்து பிள்ளைய அனுப்பிடுறோம். ஆனால் கிராமங்களுக்கு வயல் வேலைக்கு போகிறவர்கள், இன்னும் குறிப்பாக நகரத்தில் வீட்டு வேலைக்கு போகிறவர்கள், அந்த பிள்ளைகளை கவனிக்க முடியாத தாய்மார்கள் தன் பிள்ளை பட்டினியோடு பள்ளிக்கு போகிற போது, செல்வ செழிப்புல இருக்கிறவனுக்கு பிள்ளை இல்ல,
சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை கூட பட்டினியாய் போய்விடக் கூடாது. அந்த பிள்ளை பள்ளிக்கு வர வேண்டும். அப்படி வருகிற போது அந்த குழந்தைக்கு தாயுமானவனாக இருந்து காலை உணவு திட்டத்தின் மூலம் பல லட்சம் ஏழை குழந்தைகளினுடைய பசியை போக்குகிற ஒரு தலைவருக்கு நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒண்ணு 1000 ரூபாய் நிதி, இன்னொன்னு காலை உணவு திட்டம். மூணாவது, பஸ்ல எல்லாரும் போறீங்களா? சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கல. போறீங்களா இல்லையா? போறீங்களா? சரி. எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் போனீங்களா? போனீங்களா? டிக்கெட் கேட்பாரா? காசு கொடுத்துட்டு மீதி சில்லற என்ன சொல்லுவாரு? இறங்கும் போது வாங்கிக்கோ, பாண்டா தூக்கிட்டு வந்துடுறீங்க. உங்க அப்பா நான் சில்லற கொடுப்பான். இந்த பேச்செல்லாம் கேட்டீங்களா? கேட்டீங்களா? அது தட்டி தவழ்ந்து டேபிளுக்கு கீழே போன ஒரு ஆட்சி. எங்க ஆட்சி அப்படி இல்லை. இப்ப மேறீங்க பஸ்ல, ஏறின உடனே கண்டக்டர் என்ன செய்யறாரு? டிக்கெட் கொடுக்கிறார். டிக்கெட் கொடுத்துட்டு வாங்க மேடம் உட்காருங்க. என்ன எங்களை மேடம் கூப்பிடுறேன்? உங்களை நான் மேடம்னு கூப்பிடலன்னா உங்க அண்ணன் ஸ்டாலின் என்னைய வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாரு, அதனால நான் மேடம்னு கூப்பிடுறேன். இங்கே உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தைரியத்தோடு, நீங்கள் தன்மானத்தோடு பேருந்தில் ஏறி பயணிக்கிறீர்களே, அந்த பயணம் என்பது இலவச பயணம் அல்ல. உங்கள் பயணத்திற்காக கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆண்டொன்றுக்கு 2000 கோடி ரூபாய் கொடுக்கிறான். 2000 கோடி உங்க பயணத்துக்கு.